பாடினால் ஏதாவது ஒரு சாமி இறங்காதா என்ன?
அவர் கூட அக்கௌண்ட்ல அமௌண்ட் கிரெடிட். சொன்னமே கேட்க வேண்டும் காணும் செம்பையால செம்பொச்சை சொன்னம் பிடித்தனமே நீரணிந்து மெழுகி பெருமாள் ஆழிய காலம் வேலை காவடி கரைகளை இங்க நவராத்திரி விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். பசங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா 10 நாளும் ஏவிடாது வந்து தினந்தோறும் நல்ல முழு நேரமும் காலை நேரங்கள்ல பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப அருமையான கல்வி நிகழ்ச்சி எல்லாம் செஞ்சிருக்கீங்க. சரியா? எல்லாருக்கும் என்ன தேவை? எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருந்தா என்ன தேவை? நமக்கு யாராவது நம்மள பாராட்டும். பாராட்டு நம்மளை எதுக்கு என்ன பண்ணோம்? பாராட்டு நம்மள மேலும் மேலும் அந்த நன்மையை செய்ய தூண்டும் இல்லையா? பாராட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தினம் வீட்லயே பாராட்டணும் எல்லாரையும் இல்லையா? கண்மா வேணாமா? சின்ன சின்ன விஷயங்கள் கூட பாராட்டுவதன் மூலமாக பெரிய விஷயங்களாக மாறும். நாம இன்னைக்கு ஐயா இங்க இந்த விஷயம் இங்க சேவா பாரதி அமைப்பு ஒரு 3-4 வருஷமா இங்க தொடர்ந்து இந்த நவராத்திரி விழாவை நம்ம தெருவுல செஞ்சுட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் தான். இது வந்து எல்லாரும் விழாக்கள், இந்தியாவோட பெருமை என்ன அப்படின்னா விழாக்கள் தான். உலகம் பூரா இந்தியாவை நல்லா வியந்து பார்க்கறதுக்கான ஒரு விழாக்கள். நிறைய விழாக்கள் தினந்தோறும் நம்ம கேலண்டர்ல யாரெல்லாம் டெய்லி கேலண்டர்ல பார்த்தா டெய்லி ஏதோ ஒரு விழா, ஏதோ ஒரு கோயிலையோ ஏதோ ஒரு இடத்துலயோ தினம் ஒரு விழா. இது வந்து ரொம்ப ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். நாம பெரு விழாக்களை எல்லாம் கொண்டாடுறோம். பெரு விழாக்கள் என்னது? தீபாவளி, பொங்கல், தீபாவளி, நவராத்திரி, ஆயுத பூஜை, புலியார் சதுர்த்தி. ஆனா நிறைய சிறு விழாக்களும் இருக்கு. இந்து மதம் இந்தியாவோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா என்னாலும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. போன வாட்டி நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு வகை இது எடுத்தோம் இல்லையா? அப்ப என்ன சொன்னோம்? நம்ம பேருக்கு என்ன சொன்னோம்? நம்மளாம் எப்படி, நம்மளாம் யாருன்னு சொன்னோம்? யாரு யாருக்கு ஞாபகம் இருக்கு? நமக்கெல்லாம் நம்மளே ஒரு பேர் வச்சுட்டோம். போன வாட்டி என்ன பேர் வச்சோம்? நம்மலாம் ஹாப்பினஸ் ஜெனரேட்டர். கரெக்டா? நம்மள ஜெனரேட்டர், ஹாப்பினஸோட ஜெனரேட்டர். அது தெரியாம நம்மள என்ன பண்றோம்? எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சோகமாவே இருக்கும். நம்ம எப்படா சோகமா இருக்கணும் சோகத்தை தேடுறோம். நம்ம மகிழ்ச்சி, எல்லா விஷயத்திலயும் மகிழ்ச்சி இருக்கு. ஆனா நம்ம என்ன தேடுறோம்? சோகத்தையும். உண்மையான நம்மளுடைய உண்மையான சொரூபம் என்ன
அப்படின்னு இந்து மதம் சனாதன தர்மம் சொல்லுதுன்னா சச்சித் ஆனந்த வடிவமானது. நாம எல்லாமே ஆனந்த வடிவமானது. அதனால்தான் நம்ம மதத்தோட அடிப்படையா விழாக்களை மிக மிக இங்க முக்கியப்படுத்திருக்காங்க. 3 பேரு 4 பேரு சின்ன சின்ன விழாக்கள், தெருவழியில் கூடும் விழாக்கள் இல்லைங்களா, வீட்டுக்குள்ளேயே செய்யற விழாக்கள். நம்ம வீட்டுல எல்லாம் இப்போ இந்து நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணமே முதல்ல எத்தனை நாள், 3 நாளைக்கு நடந்துட்டு இருந்தது. 3 நாள் கல்யாணம்னா 3 நாளைக்கு நடக்கும். எதுக்கு? அந்த அதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது ஒரு இதுவா கொண்டு எல்லாரையும் சேர்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுதல். மகிழ்ச்சி நம்மளுடைய சொத்து. நமக்கு மகிழ்ச்சி தான் நம்மளுடைய சொத்து. நம்மளால நம்மளுக்கு என்ன மகிழ்ச்சிக்கு என்ன தேவை, நம்ம மகிழ்ச்சியா இருந்தா என்ன தேவை? ஒரே ஒரு விஷயம் தான் தேவை. நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரே விஷயம் தான் தேவை. முதல்ல எனக்கு எந்த துக்கமும் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு அடிப்படை எண்ணம். நான் பூரணமானவன், என்கிட்ட எல்லாமே இருக்கு. என்கிட்ட எல்லாமே இருக்குன்னா நமக்கு மகிழ்ச்சி தானா வரும். பகவத்கீதையில சின்மயானந்த சொல்றார், ஆசைனா என்னன்னு டிஃபைன் பண்ற. ஆசைனா என்னங்க? ஆசைனா என்னன்னா ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்ல, ஆர் கம்மியா இருக்கு, அதை வெளியின் மூலமாக கொண்டு வர போறேன். ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. நாம பூரணமானவர்கள் நினைச்சிட்டா நமக்கு ஆசையே வராது. ஆசை இல்லாம இருக்க முடியுமா? நேற்று ஒரு ஐயா பேசினாங்க, அழகா சொன்னாங்க, கோபமே படக்கூடாதுங்க. எப்படிங்க ஒருத்தங்க எப்படிங்க கோபப்படாம இருக்க முடியுமா? கோபம் ரொம்ப ரொம்ப இயல்பான எண்ணம். அதுக்கு அந்த ஐயா அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். ஒரு தைப்பூசத்துக்கு போறோம், ஒரு போலீஸ்காரன் நம்ம காலை பிரிச்சுட்டான், நம்மளுக்கு கோபம் வருதா? அவனை போய் அடிக்கணும்னு தோணுதா? ஏன்னா அவன் நம்மளுடைய வலிமையானவன் இல்லையா? அப்போ கோபத்தை அடக்குகின்ற விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. அதை நாம பயன்படுத்துறது. நாம எல்லாத்துக்கும் கோபப்படுறோம். எப்பொழுதுமே நம்ம கிட்ட ஒரே ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ ஒண்ணு இல்லைங்கிற ஒரு அடிப்படையான ஒரு எண்ணத்தை நாம வச்சுக்கிறோம். அதை மட்டும் நாம எடுத்துட்டோம்னா நாம மகிழ்ச்சியானவர்கள் தான். மகிழ்ச்சியா இந்த விழாக்கள் எல்லாத்தோட அடிப்படை விஷயமே நாம பூரணமானவர்கள். நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியும். நம்ம வீட்டுல எவ்வளோ 1000 ப்ராப்ளம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா இங்க வந்து இந்த விழாக்கள் இந்த குழந்தைகளோட நம்ம சேரும் போது அது ஒரு மகிழ்ச்சியை தருதா இல்லையா? ஏதோ ஒரு எல்லாருமா சேரும் பொழுது, எல்லாருமா சேர்ந்து ஒரு செயலை செய்யும் பொழுது அது ஒரு மகிழ்ச்சி தருகிறது. ஆகவே இந்த 10 நாள் நம்ம நவராத்திரி நமக்கு முக்கியமான கொடுக்கிற விஷயம் என்னமா இருக்குன்னா மகிழ்ச்சியாக இருத்தல். நாங்க இன்னைக்கு எல்லாரும் 10 நாள் மகிஷாசுர மர்த்தி லாஸ்ட் டே இல்லையா? மகிஷாசுர மர்த்தம் கோபம் சோகம் எல்லாத்தையும் விட்டுணும். இனிமேல் நம்ம கிட்ட மிச்சம் இருக்க போறது ஒன்றியா மகிழ்ச்சி மட்டுமே. மகிழ்வாய் இருத்தல். நான் எப்பொழுதும் ஒரே ஒரு எல்லாரும் ஒரே ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். இன்னைக்கு ஒரே ஒரு உறுதி எடுத்துக்கணும். எக்காரணத்தை கொண்டும் நான் துன்பம் அடைய மாட்டேன், எதுக்காகவும் நான் அழமாட்டேன். இந்த ஒரு உறுதியை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நமக்கு எதுவுமே வேண்டாம். ஆக்சுவலா துன்பப்படுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் வேணும். நமக்கு ஒரு துன்பம் வரணும்னா அதுக்கு நம்ம மட்டும் இல்ல காரணம் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் தேவை. ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு யாராவது வேணுமா? யாருமே வேணாம். நாமளே வச்சுக்க முடியும். நம்ம கிட்டே தான் இருக்கு. மகிழ்ச்சி நம்மளுடைய, மகிழ்ச்சி தான் நம்மளுடைய சொத்து. ஆனா நமக்கு தெரியல. நாம பூரணமா இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா எப்பவுமே நம்ம கிட்ட ஒரு தேடல் இருக்கு. எங்க இருந்தோ வரணும் மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம். எப்பவுமே நம்ம கிட்ட அது ஆசைன்னு சொல்றோம், சில நேரத்துல அன்புன்னு சொல்றோம், பாசம். அவர் மேல பாசமா இருக்கு, அவ என் மேல பாசமா இருக்க மாட்டேங்குது, அதனால எனக்கு துக்கம் இல்லையா? பாசம் என்கிட்ட தான் இருக்குல்ல, நான் ஏன் இன்னொருத்தர் கொடுக்கணும்னு ஆசைப்படணும்? என்கிட்ட இருக்க பாசம் பத்தல, அதனால பாசம் எதிர்பார்க்க அது கிடைக்காத போது எனக்கு ஏமாற்றம், துக்கம் வருது. நான் பூர்ணம், என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு நான் நினைக்கும் போது என்ன வருது? துக்கம் வருது. என்கிட்ட இருக்கிற பணம் எனக்கு போதும்னு நினைச்சா மகிழ்ச்சி வரும். அப்ப மகிழ்ச்சியின் அடிப்படை என்ன? போதும் என்ற மனம். எப்ப நமக்கு போதும், எனக்கான தேடல் வேற எதுவுமே இல்லை, என்னோட மகிழ்ச்சியை என்னால கொண்டு வர முடியும் நம்ம நம்புறோமோ, அப்ப நமக்கு துக்கம் நம்மளை அணுகாது. சில நேரத்துல பல துக்க விஷயங்கள், எங்க ஒரு யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, இல்ல நமக்கு மிக நெருக்கமான நமக்கு துக்கம் வரும். ஆனா அதை விட பெரியது எது? நம்ம கிட்ட இருக்க மகிழ்ச்சின்ற ஒரு பெரிய பொக்கிஷம். அதனால எல்லாரும் இந்த நவராத்திரியில
இத ஒரு உறுதிமொழியா இருக்கணும். ஒரு நாளும் நாங்கள் துக்கப்பட மாட்டோம். ஒரு நாளும் மகிழ்ச்சியை மட்டுமே பரப்புவோம். இத மட்டும் நாம ரெகுலரா செய்யணும். சரியா? ஓம். உதாரணமா சொல்றாரு தென்னாடுடைய சிவனே போற்றி, சிவனவன் என் சிந்தையும் நின்ற அதனால் இமை பொழுதும் ஆரம்பிக்கிறோம். இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா நீங்களும் ஆடிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் பேசினா என் பேச்சு எடுப்படாது. அதனால நான் பேசக்கூடாதுன்ற முடிவோட இருக்கிறேன். சரியா? ஆனாலும் நம்ம நன்றி சொல்லணும் சார். இந்த விழா சிறப்புடன் நடக்கிறதுக்காக நன்றி சொல்லணும். ஐயா திரு மணிகண்டன் அவர்கள், பொன்னம்பலம் ஐயாவுடைய மகன். அவர் நமக்கு அருளாசி வழங்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சிறப்பு வைக்கிறாங்க. இன்னைக்கு திரு மணிகண்டன் அவர்கள் பகவத்கீதையை பத்தி இவர் நிறைய சொற்பொழிவுகள்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க. இந்த சொற்பொழிவு எப்படி பெரிய அளவுல இன்னைக்கு ஐடி ஃபீல்ட்ல வேலை செய்யற மாணவர்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ், அவங்களுடைய வேலையில் நிறைய மன அழுத்தம், அதெல்லாம் போக்குறதுக்கான வழியா ஐயா நிறைய அறிவுரைகளை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம மாணவர்களுக்காகவும் இன்னைக்கு நம்மளுடைய நவராத்திரி விழாவினுடைய இறுதி நாளுக்கும் வந்து கலந்து கொள்வதற்காக அவருக்கு ஒரு மரியாதையை செலுத்துகின்றோம். இப்போ எனர்ஜெட்டிக்கா டான்ஸ் ஆடி எங்களை மிகவும் சந்தோஷப்படுத்துறீங்க. இங்க இருக்கிற நம்ம மட்டும்தான் இதை நான் ரசிச்சோம்னு நினைக்கிறோமா? இந்த நிகழ்ச்சிய நான் இதை வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தேன். எப்படின்னா தேவலோகம், கைலாயம் இப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்டவங்க எல்லாருமே இங்க இருக்காங்க. 63 நாயன்மார்கள் இருக்காங்க, அப்புறம் 4 இருக்காங்க, அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு அவதாரங்கள். இத்தனை பேரும் உங்களுடைய நாட்டியத்தையும் உங்களுடைய ஆட்டத்தையும் அவங்க பார்த்துட்டு ரசிச்சாங்க. அப்போ இத்தனை பேருடைய கொலுவிட்டு இருக்க இத்தனை பேருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சது. இது மிகப்பெரிய வரம். அதையும் தாண்டி ஐயா அவர்கள் ஆடிய மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் சிறு பரிசு வழங்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால ஆசிரியர் ஒருத்தரா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க பரிசுல வாங்கிக்குவாங்க. ஜனனியும் ஜிவானியும் சிவ தாண்டவமும் சிவன் பார்வதி காட்சியும் ரொம்ப அருமையா இருந்தது. அவங்களுக்கான பரிசு இது. இவங்களுக்கு மேக்கப் போடுறது, நேரம் ஒதுக்கிறது, பயிற்சி எடுக்கிறதுலாம் மிகப்பெரிய வேலை. அதெல்லாம் செஞ்சு அவங்க பேரண்ட்ஸுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். தர்ஷினி, வித்யா, ஹேமலதா, காவியா, தர்ஷினி, தர்ஷினி, மதுமிதா, சர்வேஷ், மதுமிதா, சர்வேஷ் ஆரம்ப நாள்ல இருந்து இந்த ஸ்டேஜ் போடுறதுக்கு பெரும் உதவியா இருந்தாங்க. அதனால அவருக்காக சிறப்பு. மல்லிகாமா, உங்க பேரு மல்லியா? சரி சரி சரி, அவங்களுக்கும் 2 பரிசு. அவங்க சாப்பா கொடுத்துருங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜ் போடுறதுக்காக அவங்க தான் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதுக்காக கீர்த்தி, மகாலட்சுமி, நீங்க வாங்க. கோவில் நிர்வாகத்துக்கு நன்றி.
அவங்களுடைய பேரனும் பேத்தியும் முழு ஈடுபாட்டோட இந்த வயசுலயும் ஒழுங்கா கூப்பிட்டு வந்து அவங்க இங்க பாட வச்சு மெதுவா வாங்கம்மா. அவங்களுக்கான பரிசை கோயிலுக்கு வேண்டுதலுக்காக செய்ய போயிருக்காங்க, அதனால தான் வரணும். நன்றிம்மா. சிவாய நம. அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்ற நேரம் இது. நன்றி சொல்ற பட்டியல்ல நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்க வந்ததுனால என்ன நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்றது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்களோட சொல்லிடுறேன். டெய்லி இங்க வந்து 9 நாளும் 10 நாளும் தொடர்ந்து வந்துட்டு இருந்தோம். நவராத்திரி விழாவுக்காக நம்ம திருமங்கலங்கள் 4 தாமோதரன் ஐயா நம்மளை விட்டு நகரவே மாட்டேங்கிறாங்க, தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. வாழ்த்துக்கள். அவருடைய வாழ்த்துக்கள். இப்ப என்னன்னா தொடர்ந்து வந்ததுனால என்ன பலன் என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு குரு வந்து தன்னுடைய சீடர்களுக்கு இது மாதிரி அறிவுரை சொல்லிட்டே இருக்காரு. ஆனா அந்த வழிபோக்கர் வந்து ஒருத்தர் என்ன பண்றாரு, தினமும் வந்து அந்த அவருடைய சீடர்களுக்கு அவருக்கு புரியலையோ வந்து பக்கத்துல உட்காந்துட்டு அதை கேட்டுட்டே இருப்பாரு. சீடர்களுக்குலாம் ஒரு சந்தேகம் வருது, நாங்க வந்து குரு கிட்ட பாடம் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம், ஆனா அந்த வழிபோக்கர் ஒருத்தர் வந்து டெய்லி உட்காந்து இருக்காரு, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்ட்டு, ஏன் வர்றாரு, அவருக்கு என்ன பலன் அப்படின்ட்டு. சரி அவரே கூப்பிட்டு கேளுங்க அப்படின்றாரு. அப்புறம் அவரை கூப்பிட்டு கேட்கும் போது அவர் சொல்றாரு, குரு கிட்ட இருந்து நான் எதை கத்துக்கிட்டோனோ இல்லையோ, நான் எப்படி வந்தேன்னா ஒரு அழுக்கடைஞ்ச கூடையா வந்தேன். இந்த அழுக்கடைஞ்ச கூடைய ஐயா என்ன பண்ணாரு, டெய்லி ஒரு கூடை, மூங்கில் கூடை உங்களுக்கு தெரியும்ல, இதை எடுத்துட்டு போய் தண்ணி மொண்டுட்டு வான்னு சொல்லுவாரு. நான் போய் தினமும் தண்ணி மொண்டே வருவேன். ஒரு முறை கூட என்னால அந்த கூடையில தண்ணி அள்ளிட்டு வந்து இவருக்கு கொடுக்க முடியாது. ஆனா அவர் சொல்றாருன்றதுனால தொடர்ந்து நான் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா என்னுடைய இறுதி நாள்ல நீங்க எல்லாம் கேட்கறதுனால சொல்றேன், நான் அழுக்காக வந்த இந்த கூடை என் மனசு இப்ப பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு சுத்தம் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட நிகழ்ச்சி தான் இந்த விழாக்கள் எடுக்கிறதுடைய நோக்கம். நம்ம வந்து கலந்துக்கிறோம் போறோம் வரலாம் இல்லை, நம்ம மீறி ஆன்மான்ட்டு ஒண்ணு இருக்குல்ல, அது எங்க தேட போறோம், நம்ம அது சுத்தமாகணும்னா என்ன வழி, இப்படி எல்லாம் வந்தா மட்டும்தான் அந்த வழி கிடைக்கும். அதுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் குரு அருளும் இறைவனுடைய திருவருளும் அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அதுக்காக நீங்க எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த விழா சிறப்பாக நடக்கிறதுக்கு நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. முதல்ல குருக்கள், கோயிலுடைய நிர்வாக குழுக்கள், கருமாரியம்மனுடைய கோயில் குருக்கள், அதுக்கப்புறமா அறங்காவலர் துறை, பாண்டியாண்டவர் கோயிலுடைய அறங்காவலர்கள், அவர்கள் வந்து அனுமதி கொடுக்கறதுனால தான் நம்ம இடம் கொடுத்து நம்ம இதை பண்றோம். அதுக்கு திரு பொன்னம்பலம் ஐயாவும் திருமதி அம்மா திரிபுர சுந்தரி அம்மா அவங்களுடைய மகன், அவங்க வீட்டில் தினமும் நமக்கு சாப்பாடு, அவங்களுக்கான இடம் ஒதுக்கி நம்மளோட வாக்கு எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு நம்ம சொந்த வீட்டுக்கு எப்படி போயிடணும், அது மாதிரி பசங்கள்லாம் போறாங்க வளர்ற அந்த அனுமதி கொடுத்த அவங்களுக்காகவும் இந்த சமயத்தில் மனமாற நன்றி. தொடர்ந்து சொற்பொழிவுக்காக நிறைய பேர் அடியார்கள் வந்தாங்க, அருள் உரை வழங்குறதுக்காக தொடர்ந்து அவங்களுடைய பணிகளுக்கிடையே வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நன்றி சொல்லணும். அது எல்லாத்தையும் மீறி நமக்கு குரு ஐயாவுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்கள பார்த்தா நானே வந்து எனக்கு உடம்பு முடியல, ஆனா அவங்க இந்த வயசுல சர்ஜரி பண்ணிட்டு வந்து உட்காந்து எடுத்து பண்ணணும் போது அதுதான் நம்ம ஒரு நமக்கு சின்ன ஒரு உதவி மாதிரி தான் நம்மளால வந்து பண்ண முடியுமோ அப்படின்றதோட வந்து நாங்களும் ஈடுபடுறோம். அந்த உற்சாகம், அவர் வழிகாட்டுதல், அவங்க இடையில நிறைய அம்மா பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அனுமதித்தாங்க கூட்டத்துக்கு, சரி 10 நாள் அப்படிங்கிறதுக்காக வந்ததுக்காக அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அதே மாதிரி இந்த சமயத்துல திருக்கோவையார் நம்ம படிச்சோம் இல்லைங்களா, அதை பத்தி விவாதங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அமைப்பா இருந்தது. இன்றைய பிரசாத உபயம் மஞ்சு கிருபா. இவங்களை சொல்லணும்னா இந்த மாதிரி குழந்தையா இருக்கும்போது இவங்க வந்துட்டாங்க. இவங்க அம்மன் டான்ஸ் ஆடுறாங்க. ஆடும்போது என்ன பண்ணாங்க, திடீர்னு கூந்தல் அவுத்து விட்டாங்க. அவுத்துட்டு அம்மனாவே மாறிட்டாங்க. அப்படி சின்ன வயசுல இருந்தே நம்ம 3 பேரு நம்ம வகுப்புல 1st 2nd 3rd அந்த லெவல்ல அவங்க வந்தாங்க. இன்னைக்கு நல்ல விதமா கல்யாணம் ஆகி குடும்பத்தோட குழந்தை குட்டியோட இருக்கிறாங்க. நம்மளை மறக்காம இன்னைக்கு அவங்க பிரசாதம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால அவங்க 2 பேரையும் இந்த குடும்பமும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல கருமாரியம்மனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய்.
அடுத்தது திருநாகரசு. எந்திரிங்க. இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுத்தவர் இவரும் இவர் தம்பி தான். நான் பணம் தரேன், நீங்க கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னேன். அவர் என்ன பண்ணாரு, பணமே வாங்கிக்கல. அவரு குழந்தைகள சந்தோஷமா இருக்கணுங்கிறதுனால அவரு தன்னுடைய செலவுலையும் தம்பி செலவுலையும் இந்த கிஃப்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. இவரும் இவருடைய குடும்பம் எல்லா வளங்களும் பெற்று வாழ எல்லாம் அல்ல கருமாரியம்மனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நான் ஒன்றும் பெருசா செஞ்சிடலங்க. எங்க ஐயா விட்ட வேலைய அது இன்னும் நல்லா செம்மையா செய்யணும். அடுத்த வருஷம் இன்னும் அதிகமா நம்ம செய்வோம். ஐயா நீண்ட ஆயுளா இருக்கணும். அதுதான் நமச்சிவாய போற்றி. நம்ம பழனியாண்டவர் கோவில் குருக்கள் ஐயா அவர்கள் எப்பொழுதும் அவர்களையும் நாம் மரியாதை செய்கிறது. அவர்கள் தான் நம்மகிட்ட இறைவனுக்கும் நமக்கும் இடையில பாலமா இருக்கிறது. அவருக்கு மரியாதை செய்கிறோம். ஐயா கமிட்டி தலைவர் ஐயா ராமச்சந்திரன் ஐயா அவங்களே நம்ம மரியாதை பண்ணணும். அவங்களையும் ஐம்புறம் ஆன்மீக சேவா சங்கத்தின் சார்பாக அழைக்கின்றோம். எத்ராஜ் ஐயா வந்திருக்காங்களா? ஐயா எத்ராஜ் ஐயா வெளில இங்க இருக்கீங்களா? பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி. நவராத்திரி இந்த இடத்துல இந்த அளவு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கு நம்முடைய ஐயா தான் முக்கிய காரணம். அவரு இந்த இடத்துல இருக்க மாதிரி எனக்கு என்ன ஆசைனாக்கா, ஒவ்வொரு தெருவுக்கு தெருவு இந்த மாதிரி ஐயா இருந்தா இந்தியா வல்லரசு எப்பயும் ஆயிருக்கும். தெருவுக்கு தெரு இந்த ஐயா மாதிரி ஒருத்தர் இருக்கணும் என்னோட எண்ணம். இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஐயா மாதிரி தெருவுக்கு தெருவு மாறிடணும். இன்னொரு 10 வருஷத்துல அவரு இந்த குரூப் நடத்தாருன்னா இந்த குரூப் மாதிரி நீங்க எல்லாம் சேர்ந்து நடத்தணும். அதுக்கு இது ஒரு உதாரணம். சரியா? சரி, ஆக்சுவலாக நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நிறைய சமூக சேவைகள் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இங்கே வரதுக்குரிய காரணம் என்னன்னா, இன்னைக்கு இங்கே வரதுக்கு அந்த அம்பாலும் ஐயாவும் கருணை பண்ணியிருக்காங்க. அதனால இங்கே வந்திருக்கோம். கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு இங்கே வந்து ஒரு நிகழ்ச்சியும் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கோம். ஐயா அழைச்சிருக்காரு. அதுக்காக ஒரு சொற்பொழிவு வந்து பண்ணிட்டு போயிருக்கோம். ஞாபகம் இருக்குதா? அது வரைக்கும் நல்லது. அங்கே இங்கே இல்லை, வேற ஒரு கோயிலில் கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே வந்து பண்ணிட்டு இருந்தோம், பதனி கோயிலில். ஸோ அதுக்கும் வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் வந்தது காரணம் என்னென்னா, நேற்றைய தினம் வந்துட்டு சர்வதேச முதியோர் தினம். எப்பவுமே ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் முதியோர்கள் வந்து நம்மளுக்கு கடவுள் மாதிரி அவங்களுக்கு நம்ம வந்து மரியாதை செலுத்தணும் அப்படின்றதுக்காக எங்களுடைய கிளப்பு, அதாவது எங்களோட குழு பார்த்திங்கன்னா தமிழ் கலாச்சார இளைஞர்கள் சமூக சேவை சங்கம் அப்படின்றது நாங்கள் உலவர பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கண் சிகிச்சை முகாம், ரத்த தான முகாம், உடல் உறுப்பு தான முகாம், அங்கே நிறைய முகாம்கள் பண்ணிட்டு இந்த வருஷம் வந்து சென்னை மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து நாங்கள் அவார்டு வாங்கியிருக்கோம். 30 கிளப்புகளுக்கு அதில் ஃபஸ்ட்டாக வாங்கியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளை சுற்றி கூட எல்லாரும் நம்மளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. ஐயா மாதிரி ஒரு நல்லுள்ளம் கொண்டவர்களும். இப்போ நான் ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சி எனக்கு கொடுத்தாங்க, நாளைக்கு நீங்கள் போய் பண்ணியாகணும்னு. நேற்று ஃபோன் பண்ணாங்க. நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை, பண்ண முடியல. இன்றைக்கி மத்தியானம் போல் தான் நம்ம வாசுகி அம்மா முக்கியமான காரணம். அதாவது ஒரு உண்மை சொல்ல போனோம் அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டுக்கு எப்படி ஜெயலலிதா அம்மாவோ அந்த மாதிரி இந்த குழுவுக்கு நம்ம வாசுகி அம்மா, மல்லிகம்மா எங்கே பார்த்தாலும் அவங்க என்னை விட மாட்டாங்க. அந்த அளவு ரொம்ப பாசமான அம்மாக்கள், 2 அம்மாக்களும். நானும் விட மாட்டேன். அதாவது உண்மையை சொல்ல போனோம்னாக்கா, நான் தினகர முற்றோதல் நடக்கும் போது ஒரு ஃபோன் தான் பண்ணேன். அவங்க ஒரு அடியார்கள் நான் திரட்ட வேண்டிய சேவையெல்லாம் அவங்களே செஞ்சு கூப்பிட்டு வந்து எனக்கு அவ்வளோ உதவி பண்ணிட்டாங்க.
அந்த மாதிரி மிகவும் அன்பு உள்ளம் கொண்டவர்கள். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஸோ இப்போ வந்து வேலை செஞ்சுக்கிறேன். ஏன்னா நேற்று முதியோர்கள் தினம்காக நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு அனாத ஆசிரமத்தில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி கொடுப்போம். ஆனால் இந்த வருஷம் என்னன்னா, சரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதவர்கள் செய்து காட்டிலும் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போய் உலவர பணி பண்ணுற நம்முடைய வாசுகி அம்மாவோட குழுவை சார்ந்த அடியார்களுக்கு அதில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு நம்ம பண்ணோம்னா என்னுடைய மனசு ஆதங்கப்பட்டது. அதனால் நேரடியாக இங்கே வந்துட்டேன். நான் இங்கே வந்து இங்கே உண்மையாக சொல்ல போனோம்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கரப்பாத்திர சுவாமிகள் மடத்தில் இன்றைக்கி அன்னதானம் அங்கே போயிருந்தா கூட அங்கே போட்டுக்கலாம். ஆனால் எண்ணம் அங்கே வரல. இங்கே தான் வந்து செய்யணும்னு எண்ணம் வந்திருக்குது. ஐயா அங்கே இங்கே அனுப்பி விட்டுருக்காரு, அங்கே போகிறத விட்டுட்டு. ஸோ அதுக்குரிய நன்றியை தெரிவிச்சுட்டு என்னுடைய மொத்தமாக எடுத்துகிட்டு வந்த காணிக்கைகள் ஐயா கிட்ட செலுத்துகிறேன். அவர் ஒவ்வொருத்தராக அவர் பேர் சொல்லுவார். அவங்க வந்து அந்த துண்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுடன் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் எனக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நான் வந்துட்டு ஏன்னா எனக்கு வந்து வயசு சின்னது. ஏன்னா வயசு சின்ன பையன் காட்டாலே எல்லாத்தையும் வந்துட்டு மரியாதை கொடுத்த அந்த அளவுக்கு நிகழ்ச்சிகள் நடத்தணும்னா கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரி, 8 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் பிளட் டொனேஷன் கேம்ப், ஐ கேம்ப் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். எனக்கு எவ்வளோ பண்ணன்றது எதுவுமே தெரியல. ஒரு 22 குழந்தைகள் கொரோனா டைமில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த பசங்க எல்லாம் தத்தெடுத்து 10வது முடிக்க வச்சு 12வது முடிக்க வச்சு காலேஜில் சேர்த்துருக்கேன். காலேஜ் முடிக்கிற டைமில் எனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் அவங்களை சேர்க்கும் போது எனக்கு சண்முகஞ்சிக்கு தெரியும். அவர் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அவர்கிட்ட பேசினேன் நான், இந்த மாதிரி காலேஜுக்கு பசங்க சேர்க்கணும், 22 பேர் இருக்காங்க. ஒரு சிலருக்கு அப்பா கிடையாது, ஒரு சிலருக்கு அம்மா கிடையாது, ஒரு சிலருக்கு அப்பா அம்மாவே கிடையாது அப்படின்னு போய் கேட்டபோது, இப்போ இருக்கக்கூடிய அதாவது எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய 3 எழுத்து அதிகாரிகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 எழுத்து அதிகாரிகள் 2 இருக்குது, அதில் தொகுதி அதிகாரிகள் 3 எழுத்து. சரியா, நீங்களே உணர்ந்துக்கணும் யாருன்னு. உங்கள்கிட்ட போட்டு நீ என் கட்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு 22 பேர்களுக்கு நாங்கள் வந்து கட்சியில் இருக்கீங்களா, நாங்கள் வந்து ஏமா ஃபோட்டோ எடுத்து எங்கேயாச்சும் போட்டு கட்டி தொலைச்சிட்டு போகிறீங்க. சரியா, அவங்க என்ன சொன்னாங்க, கட்சியில் இருக்கவங்களுக்கு தான் நாங்கள் வந்துட்டு காலேஜில் சீட்டு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்காக நான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கட்சியை போய் சேர்ந்துட்டு இருக்க முடியும். சேவை செய்கிறதுக்கு எந்த கட்சியும் தேவையில்லை. அவரோட கட்சியில் இருந்தாலே போதும். அவர் எல்லாத்தையும் சீட்டு கொண்டு போய் கலந்துருவார். அப்போ ஒரு அடியார் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி குறைபாடுகளாக இருக்குன்னு. நீ எதுக்கு வருத்தப்படுற, நீ தான் உன்னோட கிளப் வச்சுக்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க, உன்னோட கிளப் லெட்டர் பேட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2த்துலையும் பண்ணியிருக்க. உன்னோட லெட்டர் பேட்டில் நீங்கள் என்னென்ன வரைக்கும் ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையும் எழுதி எல்லா ஃபோட்டோத்தையும் சேர்த்து வச்சு அட்டன் பண்ணி அந்த பசங்களுக்கு நீ 10th படிக்க வச்சு +2 படிக்க வச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு லெட்டரை கொண்டு போய் என்ன சொல்கிறது, தலைமைச் செயலகத்தில் சீஃப் செக்ரட்டரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு செக்ரட்டரிகிட்ட கொடுத்தேன். அவர் பார்த்துட்டு, பரவாயில்ல இவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க, இந்த 22 பேர் தானே, நீங்கள் எவ்வளோ பேர் சொன்னாலும் நான் சேர்த்துன்னு சொல்லி எல்லா பசங்களுக்கும் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டை போட்டு கொடுத்துட்டாரு. ஆனால் ஒரு சில டைம் அவங்களாம் விட்டு வெளியே வரும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பையனை இவ்வளோ அளவு படிப்பானான்னு நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை. அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு. அவங்க அப்பா அம்மாவே செய்ய முடியாது, அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாது. அதாவது கடவுள் என் மூலயமா அவங்களுக்கு பண்ண வச்சிருக்காரு. அந்த ஒரு நல்ல வாய்ப்புகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையும் சரி, நம்ம போய் பேசணும்னாலே உடனே போதும். சீட்டு கிடைக்கல அப்படின்னாலே உடனே அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணோம்னா உடனே அந்த பசங்களுக்கு சீட்டை போட்டு கொடுத்துருவாங்க. நிறைய இது பண்ணியிருக்கோம். நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போ கூட நிகழ்ச்சிக்கு ஐயா கிட்ட நான் அந்த பரிசுகளை வழங்கிறேன். ஒவ்வொருத்தரும் அவர் சொல்கிறவங்க வந்து அந்த துண்டை வாங்கிக்கோங்க. இது வந்து முதியோர்களுக்குன்றனால முதியோர்களுக்கு முதல் உரிமை கொடுத்து யார் யாரெல்லாம் முதல்ல தலை நினைச்சிருக்கோ அவங்க ஃபஸ்ட்டு வந்துருக்கு. ஏன்னா நான் போட்டோ கொடுக்குறது வந்து எப்படின்னா, என்னப்பா நீ முதியோர்கள்னு சொன்னால் எல்லாம் கடுப்பு முடியாமல் வந்திருக்குது அப்படின்னு நீங்கள் அடுத்த வருஷம் ப்ரோக்ராம் பண்ண விடாமல் ஆக்கிறாருங்க. மிக்க நன்றி. ஒரே ஒரு இது, எங்க எல்லாருடைய சார்பா முதல்ல ஐயாவுக்கு மட்டும் நீங்க போட்டுருங்க. அதுக்கப்புறம் தீபாவளி முடிச்சோடனே நாம ஐயா நாளை காலையில் 10 மணிக்கு இந்த பொம்மையெல்லாம் திரும்பி அடுக்கணும், ஸ்டாண்டை கழட்டணும். அதனால் எல்லாரும் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இங்கே வந்துடணும். வீட்டுக்கு போகும்போது சாயங்காலம் ஆகிடும். மத்தியான சாப்பாடு இங்கேயே நம்ம ஒரே நாளில் இதை எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். என்ன முதியோர் வீட்டில் சேர்த்துட்டீங்க.
भारत माता की இதுல கொஞ்சம் போட்டுருக்கோம். கொஞ்சம் வழி விடுங்க. அமுந்தா குட்டியா இருப்பாங்க.